அவுரங்கசீப் முகலாய வம்சத்தின் கடைசி பேரரசர் அவுரங்கசீப் நவம்பர் 3, 1618 மும்பையிலுள்ள டாஹோத் என்ற இடத்தில் பிறந்தார். சக்கரவர்த்தி என்ற சொல்லுக்கு முற்றிலும் பொருத்தமானவர் இவர். அவுரங்கசீப் மிக மோசமான குணமுடையவர். தன்னை பெற்றெடுத்த தந்தை என்று கூட பார்க்காமல் சிறையில் அடைத்தவர். தன் சொந்த நாட்டு மக்களுக்கே வரிக்கு மேல் வரி விதித்தவர். அதிகமான மக்களை விருப்பமில்லாமல் மதம் மாற்றியவர் என்றுதான் வரலாறு இவரை பற்றி கூறுகிறது. ஆனால் அவருடைய இன்னொரு முகம் நிறைய பேருக்கு தெரியாமல் போய்விட்டது. தனக்கென ஒரு வட்டத்தை உருவாக்கி அதன்படி வாழ்ந்தவர்தான் இவர். மிகவும் நேர்மையான மனிதர் இவர். இவர் தன் சொந்த தந்தையை சிறை வைத்தார் என்பது இவர் மீது ஒரு பெரிய அவதூறாக சொல்லப்படுகிறது. ஆனால் இவர் தன் தந்தையை சிறையில் கைதியாக அடைக்கவில்லை. தன்னுடைய தந்தை ஷாஜஹானின் இறுதி காலத்தில் அவுரங்கசீப் அவரை கௌரவமாக அரண்மனையில் ஒரு அறையில் சிறை வைத்தாரே தவிர இவரை எந்த விதமான கொடுமைப்படுத்தவில்லை. ஒரு அரசர் இறந்தால் அவருக்கு என்ன மரியாதை கொடுத்து அடக்கம் செய்வார்களோ அந்த முறையில்தான் ஷாஜஹானின் உடல் உரிய ராஜ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. அதுவும் அவர் எவ்வாறு எதிர்பார்த்தாரோ அதை போல் அவர் கட்டிய தாஜ்மஹாலில் அவரது காதல் மனைவி மும்தாஜின் உடலுக்கு அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டது. அவுரங்கசீப் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 3 மணி நேரம் மட்டுமே தான் தூங்குவாராம். தன்னோட அரச வேலையை சிறப்பாக செய்ததோடு மட்டுமல்லாமல் மற்ற நேரங்களில் இஸ்லாமிய மார்க்கத்தின் நூல்களை படிப்பதையே வழக்கமாக கொண்டவர் இவர். உயர்ந்த கட்டில்களில் பஞ்சு மெத்தையில் உறங்கும் மகாராஜாக்கள் மத்தியில் இவர் வித்தியாசமாக எந்த பகட்டும் இல்லாமல் தரையிலேயே படுத்து உறங்கும் பழக்கமுடையவர். முகலாய மன்னர்கள் பெரும்பாலும் மாமிச உணவுகளில் சேர்ப்பதுண்டு. ஆனால் இவர் அதற்கு மாறாக சைவ உணவுகளை மட்டுமே உண்டு வாழ்ந்திருக்கிறார். அரசாங்க கஜானாவில் உள்ள பணம் அனைத்தும் தன் மக்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று உறுதியாக கூறியவர்தான் அவுரங்கசீப். எந்த காரணத்தை கொண்டும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதை பயன்படுத்தக்கூடாது என்பது அவரின் தீர்க்கமான முடிவாக இருந்தது. மன்னரான அவர் தன் சொந்த செலவுகளுக்காக கூட ஒருபோதும் அவர் கஜானாவை பயன்படுத்தியதே இல்லை. அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய பேரரசர்கள் அனைவரும் பட்டாடை உடுத்தும் வழக்கம் உண்டு. தங்க ஆபரண நகைகளாலும் தங்களை அலங்கரித்து கொள்வார்கள். ஆனால் மிகப்பெரிய சக்கரவர்த்தியான அவுரங்கசீப் எப்போதும் எளிமையான உடைகளையே அணிவார். ஆபரணங்கள் எதுவும் அணிய விரும்பாதவர். பொன் பொருள் மேல் ஆசை இல்லாதவர். வெள்ளி தங்க பாத்திரங்களை கூட உபயோகிக்க மாட்டார். பெரும்பாலும் ராஜாக்கள் தங்கள் பிறந்த நாளில் விலை மதிப்பு நிறைந்த உடையணிந்து பெரிய விருந்துகளை நடத்தினார்கள். ஆனால் எளிமையை விரும்பிய அவுரங்கசீப் தனது பிறந்த நாளில் பெரிய கொண்டாட்டங்களை நடத்துவதற்கு விரும்பவில்லை. அவர் தன் பிறந்த நாளை கூட மற்ற நாட்களைப் போலவே கடந்து சென்றார். அவுரங்கசீப் தொப்பி தைப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். அதில் பெரும் விருப்பம் கொண்டிருந்தார். அதை போலவே குர்ஆனை தன் கைப்பட எழுதுவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். தொப்பியையும் குர்ஆனையும் விற்று வரும் காசில்தான் தன் சொந்த செலவுகளை கவனித்துக் கொண்டார். மது போன்ற போதைப் பொருள்களை அறவே வெறுத்தார். மதுவால் ஏற்படும் பின் விளைவுகளை எண்ணி தான் மட்டும் அதை வெறுத்ததோடு நிற்காமல் அவர் எந்த இடங்களை ஆட்சி செய்தாரோ அங்கு உள்ள மதுக்கடைகளை அடியோடு அழித்தார். மக்களின் வாழ்க்கைகளை வீணடிக்கும் கேளிக்கை விடுதிகளை இழுத்து மூடினார். அரச கஜானா வீணாக செலவழிக்கப்படும் உற்சாக நிகழ்ச்சிகளை நிப்பாட்டினார். போதைப் பொருள்களையும் ஒழித்தார். அந்த காலகட்டத்தில் உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்தது. ஒரு முறை போர்க்களத்தில் இறந்த ஒரு வீரனின் உடலை எரித்து கொண்டிருந்தனர். அப்போது அவன் மனைவி அந்த நெருப்பில் குதிக்க சொல்லி சுற்றியிருந்தவர்கள் கட்டாயப்படுத்தினர். அங்கு வந்த அவுரங்கசீப் அந்த செயலை தடுத்தார். தங்கள் மத விஷயத்தில் தலையிடக்கூடாதென்று அங்கிருந்தவர்கள் வாதம் செய்தனர். ஆனால் அவுரங்கசீப் விடவில்லை. இது அநியாயம். இனி இத்தகைய கொடுமைகள் முகலாய பேரரசில் நடக்கக்கூடாது. இந்த சடங்கை தடை செய்கிறேன் என்று உத்தரவு பிறப்பித்தார். அதற்காக பல்வேறு பிரிவினரிடமிருந்து எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருந்தது. மிகவும் கஷ்டப்பட்டுதான் இந்த சட்டத்தை செயல்படுத்தினார். நவ்ரோஸ் என்ற பண்டிகை அக்பர் உருவாக்கியிருந்தார். மிகவும் உல்லாசமான திருவிழா அது. வண்ணமயமான கொண்டாட்டங்கள் நிறைந்தது. அந்த திருவிழாவின் இறுதியில் பேரரசின் எடைக்கு சமமான பொன் வைர ஆபரணங்களை மக்களுக்கு கொடுக்கும் வழக்கம் இருந்தது. வீணாக அரசாங்க பணத்தை கேளிக்கைகளுக்காக செலவழிக்க விரும்பாத அவுரங்கசீப் நவ்ரோஸ் பண்டிகையை தடை செய்தார். ஒரு பேரரசாக இருந்தாலும் மிகவும் எளிமையாக வாழ்ந்தவர் அவர். அவ்வளவு செலவு செய்து தன் தந்தை தாய்க்காக தாஜ்மஹால் கட்டியதையே விரும்பாதவர். ஏனெனில் தாஜ்மஹால் கட்டுவதற்கு மக்களிடமிருந்த பணமெல்லாம் உறிஞ்சப்பட்டது. இக்கட்டட வேலையில் மக்கள் கட்டாயமாக ஈடுபடுத்தப்பட்டனர்.
உயிரிழப்புகளும் ஏற்பட்டன. அரசு கஜானா படுமோசமாகி போனது. ஆனால் ஷாஜஹானுக்கு மக்கள் முக்கியமாக தெரியவில்லை. தன் மனைவிக்காக கட்டும் கட்டடம் மட்டுமே நினைவில் இருந்தது. 1632 ஆரம்பித்த தாஜ்மஹாலின் கட்டட பணிகள் 1648 தான் நிறைவடைந்தன. தன்னுடைய அன்பு மனைவியின் ஆசையை நிறைவேற்றிய சந்தோஷத்தில் கண்ணீர் வடித்தார் ஷாஜஹான். எளிமை விரும்பியான அவுரங்கசீப்பின் கண்களுக்கு தாஜ்மஹால் அழகாக தெரியவில்லை, துயரமாகவே தெரிந்தது. அதனால் இன்னொரு கருஞ்சலவைக்கல் மாளிகை கட்டுவதற்காக ஷாஜஹான் எடுத்த முயற்சிகளை தடுத்தார். இருப்பினும் சில முக்கியமான நினைவு சின்னங்களை கட்டினார் அவுரங்கசீப். லாகூரில் பாட்சாய் மஸ்ஜித் என்ற மிகப்பெரிய மசூதியை கட்டினார். மெக்காவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய வெளிப்புற வழிபாட்டு தலத்தை கொண்டது இந்த மசூதி. டெல்லி செங்கோட்டை வளாகத்தில் மோடி மஸ்ஜித் என்ற சிறிய மசூதி ஒன்றையும் கட்டினார். லாகூர் கோட்டையை சுற்றி இருக்கும் 13 நுழைவாய்கள் ஒன்றான ஆலம்கீர் என்ற பிரம்மாண்டமான கட்டடம் அவுரங்கசீப்பால் கட்டப்பட்டதுதான். அவர் எழுதிய உயில்: நான் இறந்த பின் எனக்கு நினைவு சின்னங்கள் எதுவும் கட்டக்கூடாது. என் கல்லறை மேல் அலங்காரங்களும் இருக்கக்கூடாது. நான் குல்லாக்கள் தைத்து விற்று சேர்ந்த பணம் கொஞ்சம் இருக்கிறது. அந்த பணத்தை பயன்படுத்தி என் இறுதி சடங்குகளை செய்யுங்கள். அந்த பணத்துக்கு மேல் செலவழிக்க கூடாது. என் இறுதி ஊர்வலத்தில் எந்தவித ஆடம்பரமும் கூடாது. இதுபோக திருக்குர்ஆன் எழுதி விற்று சேர்ந்த பணத்தை என் பையில் வைத்துள்ளேன். அது புனிதமான பணம். அதை ஏழை மக்களுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். இவ்வாறு எழுதியிருந்தார். அஹ்மத் நகரில் 1707 மார்ச் 3 அவரது உயிர் பிரிந்தது. அவரது உயில்படியே இறுதி சடங்குகள் நிறைவேற்றப்பட்டன. ஒரு மனிதனின் இன்னொரு பக்கம் இத்தனை இனிமையானதா என்று ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. யாரையும் மனிதர்களின் ஒரு முகத்தை மட்டும் பார்த்து அவர்களை எடை போடாதீங்க. அவர்களுடைய இன்னொரு முகத்தையும் பாருங்க. மறக்க முடியாத மனிதர்களில் அவுரங்கசீப்பும் ஒருவர். உங்கள் நினைவில் உள்ள மறக்க முடியாத மனிதர்களை பற்றி கமெண்ட் பண்ணுங்க.